ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஹேமா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்வெலப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்வெலப் பண்ணுறதுக்கான தேவையான திங்ஸ் ஸ்கேல், சிசர்ஸ் அண்ட் பென்சில். ரொம்ப ஈஸி தான், க்ளூ இல்லாமலே நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம A4 கலர் ஷீட்ஸை எடுத்துக்கணும். A4 கலர் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஆரிகாமி ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது A4 கலர் ஷீட்ஸை நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணுறோம். ஸ்கொயர் ஷேப் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் சென்டிமீட்டர்ஸில் இருக்கணும். உங்களோட இஷ்டம் தான். இப்போ உங்களுக்கு என்வெலப் பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்ன சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது 15 சென்டிமீட்டர்ஸ் எல்லா சைட்ஸுமே யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 10 சென்டிமீட்டர்ஸில் வேணும்னா நீங்கள் 10 சென்டிமீட்டர்ஸ் எல்லா சைட்ஸும் எடுத்து கட் பண்ணிக்கலாம், மெஷர்மெண்ட் எடுத்து. ஸோ இப்போ நான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் இப்போ ஆரிகாமி ஷீட்ஸு உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ்லேயும் கிடைக்கிது, அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 15 சென்டிமீட்டர்ஸை எடுத்து வச்ச ஷீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கோர் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த சைஸ் ஜிக்ஸாகாக நம்ம திரும்பவும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். அகெயின் வந்து அதை ஸ்கோர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக் மாதிரி ஒரு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எட்ஜை வந்து கரெக்டாக இந்த லைனுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே கவர் வந்து இப்போ ரெடி பண்ணுறோம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நார்மலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஸ்கோர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ப்ராசஸ். இப்போ நம்ம லாஸ்ட் ப்ராசஸ்க்கு வரோம். இப்போ தான் நம்ம பேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, அந்த எட்ஜ் வந்து இந்த ஓப்பனிங்கோட எட்ஜ் கிட்ட கரெக்டாக இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். லைக் நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சு பார்க்குறோம். இதை நம்ம இப்படியும் பேஸ்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர், இல்லைனா இதை உள்ளே விட்டுறதும் பண்ணுறாங்க. நம்ம எப்படி உள்ளே விட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த கரெக்டாக அந்த மெஷர் பண்ணிவிட்டு அதை நம்ம பின்னாடி ஃபோல்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் இருந்து நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கிடைக்கும். அதை வந்து இப்போது நம்ம உள்ளே விட போகிறோம் இந்த ஷீட்ஸ்க்குள்ளே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உள்ளே விட்டுட்டோன்னா 2 ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட், பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. ஆனால் போக போக உங்களுக்கு பழகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வி டன். இப்போது நம்ம என்வெலப் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபுல் பண்ணுறதுக்காக நம்ம ஹார்ட் ஷேப் கட் பண்ணி ஒரு இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணலாம் மேலே ஓப்பனிங்கில். இதை வந்து நீங்கள் குவாரண்டைனில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ்க்கு கொடுக்கலாம். தேங்க்யூ.